ஆசீர்வாதமாய் இருங்கள். அதுதான் பரலோகத்திலிருந்து வந்தது. மற்றதெல்லாம் பூமியிலிருந்து தான் புறப்பட்டது. அதை ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். எந்த மனுஷன் வசனத்தில் நிற்கிறானோ அவன் பெருகி இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். ஆகியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீர்த்தனை பண்ணுங்கள், உங்க வாழ்க்கை இன்பமாய் மாறும். அவரை துதிங்கள், இன்பமாய் மாறும். ஆகினால் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு பல திட்டங்கள் இருக்கிறது. இங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்னன்னா, தகப்பன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு பல டெக்னிக் நடக்குது ஒரு குடும்பத்தில். ஈசாக்கு முதிர் வயது ஆனபோது மரண தருவாயிலே இருக்கிறான். அப்பொழுது ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒரு மகனுடைய பேர் ஏசையா, இன்னொரு மகனுடைய பேர் யாக்கோபு. தெரிஞ்சுக்கிறீங்களா? யாக்கோபு மேல ரெபேக்காளுக்கு ரொம்ப பிரியம். ஆனா ஏசாயா கூட நேசிப்பாரு. இந்த குடும்பத்துல ஒரு ஏமாற்றல் நடக்குது. நீங்க ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்திலிருந்து நீங்க 1 வாசித்து பார்ப்பீர்களானால், யாக்கோபுனுடைய ஒரு ஏமாற்றல். சில பேரு யாக்கோப ஏமாத்துக்காரன் தான். ஏன்னா அந்த ஏமாத்த வைக்கிறது தாய் தான். ஈசாக்கு கூப்பிடுற, மகனே ஏசா